ஸ்டாலின் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிடுறது எந்த விதத்திலையுமே நல்லதாக இருக்காது. ஒருவேளை அவர் தோத்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் முற்றாக இருட்டடிக்கப்படும். தற்காலிகமாக அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அவர் எந்திரிச்சு நின்று பேச முடியாது. ஒருவேளை அவர் ஜெயிச்சாரு அப்படின்னா ஜெயிச்சு எங்க போவார்? அவரு சட்டமன்றத்துக்கு போவாரு. ஓகே, சட்டமன்றத்துல யார் இருக்கா? சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் இருக்கிறாரு, சபாநாயகரா ஜேசிடி பிரபாகர், எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. இவர் சட்டமன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினரா மட்டும் வருவார். இவரு முதல்வராக இருந்தவர், அதுக்கு முதல்ல துணை முதல்வராக இருந்தவர், அதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்து எடப்பாடி முதலமைச்சராக எந்திரிச்சு நின்று இருக்காருல்லப்பா. எடப்பாடிக்கு நிக்கிறது வேற, விஜய்க்கு நிக்கிறது வேற இல்லையாங்க. திருச்சியில என்னங்க சொன்னார் அவரு? திருச்சியில இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, அங்கேயுமே பிரச்சாரம் மாதிரி இதைத்தான் சொன்னாரு. தூய சக்தி தான் பேசினாரு. இப்போ அந்த விஜய்க்கு தான் இவர் முதல்வர் மரியாதை செலுத்தணும். பிள்ளைக்கு போட்டியா அப்பா ஜெயிச்சு உள்ள வர்றாரு. இப்ப போட்டி முதலமைச்சர் பதவிக்கு போட்டி கிடையாது, எதிர்கட்சி தலைவர் யாருக்குன்றத போட்டி. அந்த போட்டி யாருக்குன்னா அப்பனுக்கும் மகனுக்கும் போட்டி. யூத்தினுடைய இறுதி ஸ்டேஜ்னு வச்சுக்கிறோமே, அந்த ஸ்டேஜ்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதையும் மாத்தி விட்டுட்டு நீங்க திரும்ப பூமர் ஆட்சியை கொண்டு வந்துருவீங்களா? பூமருடைய ரூலை தான் கட்சிக்குள்ள கொண்டு வருவீங்களா? அப்ப என்ன ஆகும்? திமுக அப்பா அம்மா சண்டை நீங்களா கிளப்பி விடுற மாதிரி தான் இருக்குது. கிளப்பி எல்லாம் விடல, என்ன நடக்கும்ன்றதை நீங்க சொல்லுங்க. ஸ்டாலின் வரக்கூடாது, அப்படி வந்தா அடுத்த தலைமுறை திமுகவுல வர முடியாது அப்படின்றதுக்காகவே அவர் தோற்கடிக்கப்பட்டார். இது பிராடர் கன்ஸ்பிரசி விதின் த டிஎம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய தியரிஸ் எல்லாமே கூட இருக்கு. மக்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி ஆக்சுவலா இந்த கேள்வி என்கிட்ட ஒருத்தர் கேட்டதுதான், ஏன் இது உதயநிதியை பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறான். எனக்கு அப்படி ஸ்டன் ஆயிடுச்சு. இப்ப இவரே சொல்றாரு, இந்த ஆட்சி எப்ப வேணாலும் கலைக்கப்படலாம், எப்ப வேணாலும் தேர்தல் வரலான்றாருல. அப்படி எப்ப வேணாலும் வரக்கூடிய அந்த தேர்தல்ல இவர் எதுக்கு இடைத்தேர்தலில் போய் போட்டியிடணும்? இடைத்தேர்தலுங்கிற வரப்போகுதுலப்பா. இடைத்தேர்தலில் போட்டிடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பட்டியலில் அடிபட்டு இருக்குது. இப்போ குறிப்பாக ஸ்டாலின் சார் இடைத்தேர்தலில் போட்டியிட போறாரு, சீமான் போட்டியிட போறாரு, அண்ணாமலை, இப்போ ராகவா லாரன்ஸ், இது மாதிரி நிறையா அதான் பட்டியல் நிறைய எல்லாருமே போட்டியிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது போல அந்த அரசியல் தலைவர்கள் இப்போ ஸ்டாலினா இருக்கட்டும், அண்ணாமலை, சீமான், இவங்கெல்லாம் இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா? ஆமா, எல்லாம் நீங்க போட்டியிடலாங்க, நான் போட்டியிடலாம், முன்னாடி இருக்கிற தம்பி போட்டியிடலாம், யார் வேணாலுமே இப்போ இடைத்தேர்தலில் போட்டியிடலாம், எந்த தேர்தலில் வேணாலும் போட்டியிடலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லணும், நம்ம இந்த சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி சொன்னது மாதிரி சொல்லவா, அல்லது அரசியல் ரீதியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம், மக்களுடைய மனநிலை, அந்த நாடி துடுப்பு என்னவாக இருக்கு அப்படின்றத இப்போ வரைக்கும் நமக்கு கிடைத்த அந்த தகவலினுடைய அடிப்படையில் நான் சொல்றேன். அது இதுல திமுக கட்சியில் இருக்கக்கூடிய மனநிலை என்ன, அவங்க எதிர்பார்ப்பு என்ன, மற்ற பொதுவாக இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன, அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குமே அதிமுக, தவிக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், இவங்களுடைய இதை வச்சுட்டு நம்ம என்ன அப்படின்றத சொல்றோம். முதல்ல ஸ்டாலின் பத்தி கேட்டீங்க. ஸ்டாலின் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிடுறது எந்த விதத்திலையுமே நல்லதாக இருக்காது. ஒன்று, அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இன்னைக்கு நிலவரத்தில் அவர் எந்த தொகுதியில போட்டியிட்டாலும் திமுக ஸ்வீப் பண்ணிரும், ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரு, ஓவர்வெல்மிங்கா ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றதுக்கான எந்த உத்தரவாதமுமே கிடையாது. இட் இஸ் ஒன்லி 50-50. இன்னைக்கு நிலவரத்துக்கு நான் சொல்றேன். அதாவது தாவிகாவை பற்றி அவ்வளவு கசப்பான உணர்வுகள் இருக்கு அப்படின்றது நம்முடைய அந்த ஒரு மாத டீபாப்லயே நம்ம பார்த்தோம். கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்றதை பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ அப்படி அது இப்போ கொஞ்சம் அதிகமாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்த வாரத்தில் அந்த டீபாப்பை நம்ம பண்ண போகிறோம், அதுக்கான தயாரிப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பேக்ரவுண்டில் ஸ்டாலின் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் தோத்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் முற்றாக இருட்டடிக்கப்படும். தற்காலிகமாக அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அவர் எந்திரிச்சு நின்று பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். அது கண்டிப்பாக அவருடைய மனநலத்தையும் உடல் நலத்தையும் பாதிக்கக்கூடியதாக அமையும். அப்படி இருக்கும். ஒருவேளை அவர் ஜெயிச்சாரு அப்படின்னா
ஜெயிச்சு எங்க போவார் அவரு? சட்டமன்றத்துக்கு போவாரு. ஓகே, சட்டமன்றத்துல யார் இருக்கா? சட்டமன்றத்துல முதலமைச்சர் விஜய் இருக்கிறாரு, சபாநாயகரா ஜேசிடி பிரபாகர், எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு, இவர் சட்டமன்ற தலைவர் சட்டமன்ற உறுப்பினரா மட்டும் வருவாரு, இவர் போவாரு. இப்ப அப்படி போகும்போது முதல்ல என்னன்னா, முதலமைச்சருக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அப்படின்னா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவங்க எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்கணும். சபாநாயகர் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர், அதிமுகவில் இருந்து வந்தவர், இப்போ தாவிகாவில் இருக்கிறாரு, இருந்தவர், அவருக்கு வரும்போது எந்திரிச்சு நிற்கணும். ஓகே, இவரு முதல்வராக இருந்தவர், அதுக்கு முதல்ல துணை முதல்வராக இருந்தவர், அதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருந்து எடப்பாடி முதலமைச்சராக எந்திரிச்சு நின்று இருக்காருல்லப்பா. எடப்பாடிக்கு நிக்கிறது வேற, விஜய்க்கு நிக்கிறது வேற இல்லையாங்க? முதலமைச்சர் தானே? இல்ல அதுதான் சொல்றேன் நான். இந்த முதலமைச்சர் யாரு அப்படின்னா, எடப்பாடி எப்பவும் ஸ்டாலின் நேரடியா பார்த்து ஸ்டாலின் ஒரு தீய சக்தி, ஸ்டாலின் வேணுமா எடப்பாடி வேணுமா அப்படின்னு எந்த பிரச்சாரத்திலையும் பேசினது கிடையாது. இண்டிவிஜுவலா பர்சனலா அவர் அட்டாக் பண்ணல, பார்ட்டி ரீதியாக பேசியிருப்பாரு, கொள்கை ரீதியாக அவர் பேசியிருப்பாரு. உதயநிதியை கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலினை விமர்சனம் பண்ணது. இப்போ இவர் விஜய் நேரடியாகவே ஸ்டாலின் வேணுமா, அதாவது இந்த மாதிரி குடும்ப ஆட்சியை நடத்தக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் வேணுமா, உங்களுடைய வீட்டு பிள்ளை நான் விஜய் வேணுமா, அப்படிதான் பண்ணாரு. தீய சக்தி தூய சக்தி அப்படிதான் கேம்பெயின் பிரச்சாரமே பண்ணாரு. ஜெயிச்ச பிற்பாடுமே அதை சொன்னாருங்க. திருச்சியில என்னங்க சொன்னார் அவரு? திருச்சியில இடைத்தேர்தல் வரப்போகுது இல்லையா, அங்கேயுமே பிரச்சாரம் மாதிரி இதைத்தான் சொன்னாரு, தீய சக்தி தூய சக்தியை தான் பேசினாரு. இப்போ அந்த விஜய்க்கு தான் இவர் முதல்வர் மரியாதையை செலுத்தணும். இது ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு கௌரவ பிரச்சனை எடுத்து இங்க விட்டுருங்க. ஆனா அதை விட குடும்பத்துல பிரச்சனை வருங்க. கண்டிப்பா சொல்றேன், திமுக தலைவருடைய ஸ்டாலின் குடும்பத்துல பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இவர் சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டாருன்னா எதிர்கட்சி தலைவரா யார் இருப்பா? இவர் கொடுப்பாங்க ஸ்டாலின். இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அடுத்து ஸ்டாலின் ஜெயிச்சு உள்ள போனாருன்னா யாரு? அவர்தான் எதிர்கட்சி தலைவரா இருக்கும். ஸ்டாலினுக்கு நீங்க எதிர்கட்சி தலைவரா கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி என்ன பண்ணுவாரு? அவர் என்ன பண்ணுவீங்க? அவர் சட்டமன்ற உறுப்பினர் வேற ஏதாச்சும் கொறடா அந்த மாதிரி எங்க நீங்க கொறடா கிரடா என்ன பண்ணாலும் சரி, ஆனா குடும்பத்துல பெரிய குழப்பம் வரும், அவங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? தெரிஞ்சுட்டு அப்புறம் எப்படி நீங்க இத கருணாநிதி இருக்கிறப்போ ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்தாரா? அது வேற பிரச்சனை. இல்லைங்க சிச்சுவேஷன் வேற, கான்டெக்ஸ்ட் வேற ஆயிடுச்சு. இப்போ இவரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, புள்ள இருக்கிறாரு, புள்ளைக்கு போட்டியா அப்பா ஜெயிச்சு உள்ள வர்றாரு. இப்ப போட்டி முதலமைச்சர் பதவிக்கு போட்டி கிடையாது, எதிர்கட்சி தலைவர் யாருக்குன்றத போட்டி. அந்த போட்டி யாருக்குன்னா அப்பனுக்கும் மகனுக்கும் போட்டி. இது எவ்வளவு அப்பட்டமா இருக்கு. இது எப்படி ஒரு நல்ல விதத்துல மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக இதை பாக்குறவங்க எப்படி எடுத்துக்கிடுவாங்க? இளைய தலைமுறைக்கு ஜென்சில இருந்து அவங்களை ஈர்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, அது மாதிரி ஏதோ ஒருத்தர் இளைஞர் 50 வயசு ஆக போகுது உதயநிதிக்குமே, 50 வயது இளைஞர் ஒருத்தர் ஜென்சி ரெப்ரசன்டேட்டிவா அங்க போய் சட்டமன்றத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏதோ காலமான கடைசியில யூத்தினுடைய இறுதி ஸ்டேஜ்னு வச்சுக்கிறோமே, அந்த ஸ்டேஜ்ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதையும் மாத்தி விட்டுட்டு நீங்க திரும்ப பூமர் ஆட்சியை கொண்டு வந்துருவீங்களா? பூமருடைய ரூலை தான் கட்சிக்குள்ள கொண்டு வருவீங்களா? அப்ப என்ன ஆகும்? திமுக ஏற்கனவே கெல்லடு தட்டி போயிடுச்சு, மல்லடு தட்டு போயிடுச்சு. அதுல எல்லாமே அதெல்லாம் மாற்றி அமைக்கணும், புது ரத்தத்தை பாய்ச்சணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் முயற்சி பண்றாங்க. இந்த இடையில ஜென்சி டிஎம்கே ஜென்சி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடி பண்ணாங்க அப்படின்ட்டு டிவிக்கே காரவங்க சொல்றாங்க. இவங்க நாங்க புரட்சி பண்றோம் அப்படின்றாங்க. எல்லாத்தையுமே அப்படி, அதாவது இந்த அரசியல் நல்லா ரசிக்கக்கூடிய விதத்துல இருக்குன்றதுதான். சண்டை நீங்களா கிளப்பி விடுற மாதிரிதான் இருக்குது. கிளப்பி எல்லாம் விடல, என்ன நடக்கும்ன்றதை நீங்க சொல்லுங்க. அப்போ அது என்ன மாதிரியான மெசேஜை கொடுக்குன்றதை நீங்க சொல்லுங்க. குடும்பத்துல குழப்பம் வராதுன்றதை நீங்க சொல்றீங்கப்பா, சரி ஒத்துக்குருவோம். ஆனா இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இளைஞர் உதயநிதியை நீங்க மாத்திட்டு அதுல ஒரு முதியவரை நீங்க எதிர்கட்சி தலைவராக கொண்டு உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்தியை நீங்க திமுக தொண்டர்களுக்கு நீங்க சொல்லுவீங்க? என்ன செய்தி பாஸ் ஆகும் சொல்லுங்க. அவர் திமுகவுடைய தலைவர். அப்போ ஸ்டாலின் இருக்கிறது வரைக்கும் அப்போ இளைஞர்களுக்கு வாய்ப்பே இல்ல. ஸ்டாலின் கொளத்தூர்ல ஜெயிச்சிருந்தாருன்னா அவர் தானே எதிர்கட்சி தலைவர். ஜெயிக்க விடாம நாங்க தானே பண்ணோம் இல்லங்க. யார் உதயநிதி பண்ணாருன்னு சொல்றீங்களா? உதயநிதி பண்ணாரா? ஆனா அங்க
சேகர் பாபு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த கட்சிக்குள்ள அப்படி ஒரு ரிப்போர்ட்ல கூட அந்த குற்றச்சாட்டு. இதெல்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆமா ஆனா அந்த புதுசா நீங்க இல்ல உதயநிதி இல்ல உதயநிதின்னு நம்ம சொல்லலைங்க. ஆனா அப்படியெல்லாம் பேச்சுக்கள் வரும். இப்ப அந்த மாதிரி பேச்சுக்கள் வர்றது அங்கங்க இருக்கு, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நான் ஜோக்கா சொல்லிட்டேன், ஆனா அதுக்கு பின்னாடி இப்போ இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால தான் சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு தியரியும் இருக்குங்க. இது வந்து ஸ்டாலின் வந்து வரக்கூடாது, அப்படி வந்தா அடுத்த தலைமுறை திமுகவில் வர முடியாது அப்படின்றதுக்காகவே அவர் தோற்கடிக்கப்பட்டார். இது வந்து பிராடர் கன்ஸ்பிரசி விதின் த டிஎம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய தியரிஸ் எல்லாமே கூட இருக்கு. ஓகே, இப்போ அது வந்து பெரிய அளவுல ஊடக வெளிச்சம் பெறாம இருக்கு. ஆனா நம்ம மக்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி ஆக்சுவலா இந்த கேள்வி என்கிட்ட ஒருத்தர் கேட்டதுதான், ஏன் இது வந்து உதயநிதியை பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கறான். எனக்கு அப்படி ஸ்டன் ஆயிடுச்சு. பட் there are people who think like this. அதை நம்ம வந்து மறுக்க முடியாதுன்ற. இப்போ உதயநிதி கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாரு, அவரு. ஆனா குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குன்றது வேற விஷயம். அதுக்காக அப்பாவே தோற்கணும் அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்டிருப்பாரா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. தவிகாவினர் மட்டும் இல்லைங்க, நான் பொதுவான ஆட்கள் கேட்ட கேள்விகளை தான் நான் சொல்றேன். ஓகே, அதனால இப்போ ஸ்டாலின் தோற்றால் அவருடைய எதிர்காலம் போயிடும், ஜெயிச்சா பல்வேறு பிரச்சனைகள் வரும். அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் இப்போ இவரே சொல்றாரு, இந்த ஆட்சி எப்போ வேணாலும் கலைக்கப்படலாம், எப்போ வேணாலும் தேர்தல் வரலான்றாருல. அப்படி எப்போ வேணாலும் வரக்கூடிய அந்த தேர்தலில் இவர் எதுக்கு இடைத்தேர்தலில் போய் போட்டியிடணும்? இல்லை, அதுவே நியாயமானதா தெரியலையேங்க. இவ்வளவு அப்போ ஒரு பொது தேர்தல் வரைக்கும் காத்திருந்து பொது தேர்தலில் போட்டியிடட்டும். தமிழ்நாடு அசம்பிளிக்கு சட்டமன்றத்திற்கு தேர்தல் வரட்டும், அப்போ இவர் போட்டியிட்டு இவர் ஜெயிச்சு வரட்டும், முதல்வராகட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவராகட்டும், அது ஓகே, அதுதான் சரியாக இருக்கும். அவருடைய ஸ்டேட்டஸ் கட்சி தலைவர் என்ற முறையில், கட்சியினுடைய பெருந்தலைவர் அப்படின்ற முறையில், முன்னாள் முதல்வர் அப்படின்ற முறையில், இந்நாள் எதிர்கட்சி தலைவருடைய தந்தை அப்படின்ற முறையில் அதுதான் சரியான செயலாக இருக்கும்.